வணக்கம் என் நண்பி சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு சதவீதத்தில் 5வது கிளாஸ் வந்தாச்சு. இந்த 5வது கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2023 டெட் பேப்பர் 2ல இங்க பாருங்களேன் 0.009% டேஷ் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஷின் அதுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தப்பாக தான் போடுவாங்க. ஏன்னா இதில் என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ அந்த ரூல் வந்து தெரியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய 7th புதிய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக நிறைய சம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரிஜினல் கேள்வி அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? முழுக்க இப்போ நான் சொன்ன 0.009% இதுக்கு ரிலேட்டடாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த கொஷினுக்கு அட்டகாசமாக ஒரே செகண்டில் ஆன்சர் போட்டுருவீங்க. சரிங்களா? நான் பில்டப்லாம் உள்ள அந்த அளவுக்கு ஈஸின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? போகலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ரைட்டு. ஃபர்ஸ்ட் கணக்கு இதை நான் இங்கே பாருங்க, நான் எடுத்துக்காட்டு 2.5 எடுத்துருக்கேன். பட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. அதாவது ஒரு சதவீதத்தை நீக்கணும். சதவீதத்தை நான் நீக்கணும் எப்படி? இது பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10% இருக்குது. இந்த 10% இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜை நான் நீக்கணும். நீக்கி என்ன மாற்றணும்? அதுக்கு என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் சதவீதம் இருக்குது. ஓகேவா? இப்போது நான் அந்த சதவீதத்தை நீக்கிட்டு எக்ஸாக எழுத போகிறேன். அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, அதை நீக்கணும். அப்படி நீக்கணும்னா எப்படி நீக்கிறதுன்னு கேட்டால், அதாவது ஒரு எண்ணில் இருக்கிற சதவீதத்தை நீங்கள் நீக்கணும்னா கீழே 100 போட்டுங்க. அதாவது கீழே 100 வகுத்துருங்க. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100 இதை எழுதுனா, அதாவது இந்த பர்சன்டேஜை நீங்கள் நீக்கணும்னா கீழே 100 போட்டுருங்க. ஓகேவா? புரியுதுங்களா? இதை எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்கள், இப்படி கூட எழுதலாம். அதாவது எக்ஸ் டிவைட் பை 100ன்னு எழுதலாம். கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா எக்ஸ் இன்ட்டு 1/100ன்னு எழுதலாம். ஆகும்போது 2 1 தான். புரியுதுங்களா? கீழே 100 போடணும். இப்படி எழுதலாம். ஏன்னா சில கேள்விகளுக்கு இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும், சில கேள்விகளுக்கு இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, பர்சன்டேஜை நீக்கணும் அப்படின்னா கீழே 100 போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதில் 2 விதமாக கேட்பாங்க. பின்னமாக மாற்றுங்க, தசம பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தசம பின்னம்னா புள்ளி வைக்கிறது, பின்னம்னா மேலே கீழே நம்பர் போடுறது. அடடா, புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் புரியுதுங்களா? ஒரு பர்சன்டேஜை நீக்கணும் அப்படின்னா கீழே 100 வகுக்கணும். எவ்வளோதான் தேரி. ஓகே ஓகே. இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு 2.5ல் பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக எழுதுக. பின்னம்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பின்னம்னா மேலே ஏ கீழே பி, அதாவது 2/3. சும்மா ஒரு புரிதலுக்காக போடுறேன். சரிங்களா? இதுக்கு பேர் தான் பின்னம். பின்னம்னா மேலேயும் கீழேயும் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ மேலேயும் கீழே நம்பர் வருதுன்னா அது பின்னம். சரி, அதுக்கு அடுத்ததான் இதில் வந்து இங்கே பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கொடுத்துருக்காங்க. முதல் 60%. சரிங்களா? 60%. இதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா சதவீதத்தை நீக்க சொல்கிறாங்க. சதவீதத்தை நீக்கி பின்னமாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த சதவீதத்தை நீங்கள் நீக்கணும்னா நான் இங்கே என்ன சொன்னேன், எக்ஸு பர்சன்டேஜ் இருக்குங்க, அதை நீங்கள் நீக்கணும். பர்சன்டேஜை நீக்கணும்னா கீழே 100 வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 100 கீழே வகுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்போ அதே மாதிரி தான் இங்கே இடத்துல 60% இருக்குது. இந்த 60%த்தை நான் சதவீதத்தை நீக்கணும்னா 60 கீழே வச்சுக்கணும். அவ்வளோதான். 60 டிவைடட் பை 100. மேலேயும் நம்பர் வந்துருச்சு, கீழேயும் நம்பர் வந்துருச்சு. பின்னமாக மாற்றிட்டேன். ஒருவேளை இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், சுருக்க முடியலன்னா அப்படியே வச்சுக்கலாம். சுருக்கலாம். இது பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 6ல் பாதி 3, 10ல் பாதி கீழே 5. அப்போது 3 டிவைட் பை 5 பின்னமாக மாற்றிட்டுனா, பின்னம்னா என்ன சொன்னேன், மேலேயும் நம்பர் இருக்கணும், கீழேயும் நம்பர் இருக்கணும். அப்போ 3/5. இதை பாருங்க, ஆன்சர் செக் பண்ணலாமா? அது பாருங்க, 3/5 4/8 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? ஈஸி ஈஸி. நெக்ஸ்ட் 102வது ரோமன் லெட்டரில்
125%. ஸோ இதை நம்ம நீக்கி பின்னமாக மாற்றணும். மாற்றிடலாமா? இதை அழிச்சிட்றேன். 125. இதுக்கப்புறம் வேகமாக போட்டுடலாம். அங்கே பாருங்கள் 125%. நீங்கள் இந்த சதவீதத்தை நீக்கணும் என்ன பண்ணணும்? 125 கீழே 100 வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்போ 125 வகுத்தல் 100 அப்படின்னு வரும். இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். சுருக்க முடியும், ஏன்னா 5 வாய்ப்பில் வரும்ல. இங்கே பாருங்க, 1 5 5 2 5 10. 12ல் 10 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். 10ல் போடுங்க, 25 வரும். 5 25 அப்படின்னு வரும். கீழே 1 5 5 2 10 0 அப்படியே போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, 20. ஓகேவா? இப்போ மறுபடியும் அடிக்கலாம் 5 வாய்ப்பில்லையே. 4 5 20, 5 25. அப்போ மேலே 5 இருக்குது, கீழே 4 இருக்குது. பின்ன வடிவத்தில் மாற்றிட்டேன், ஏன்னா மேலே இங்கே நம்பர் வரணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 5/4 ஆன்சரா அப்படின்னு செக் பண்ணா அது பாருங்க பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ கிளியராக புரியுதா? பர்சன்டேஜ் நீக்கணும்னா கீழே 100 வகுத்துடணும். ரைட்டு, இன்னும் போடலாம், நிறைய போடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே பாருங்களேன், ரோம லெட்டர் 3/5%. 3/5%. இப்போ இந்த சதவீதத்தை நான் நீக்கணும். சதவீதத்தை நீக்கணும்னா என்ன சொன்னேன்? அதாவது எக்ஸ் சதவீதம் இருக்குது. இந்த சதவீதத்தை நீக்கணும்னா x/100 கீழே 100 போட்டுட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும்? சதவீதம் நீங்கிடும். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதாவது இங்கே பாருங்க, x/100 போடலாம், அப்படி இல்லைன்னா x × 1/100 போடலாம். கணக்குக்கு தகுந்த மாதிரி போட்டுங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? அவ்வளோதான். இப்போ ஏன்னா இங்கே ஆல்ரெடி பின்னத்தில் இருக்குது. இங்கே நீங்கள் 100 எங்கே போய் வகுத்து, ஐயோ புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி மாற்றிக்கிறேன். இது பாருங்கள், இதெல்லாம் அழிச்சிட்றேன். இதெல்லாம் அழிச்சிட்டு இப்போ நேரடியாக அந்த கணக்கு வருவோம். 3/5%. அப்போ நான் 3/5%. இந்த சதவீதத்தை நீக்கணும்னா கீழே 100 வகுக்கணும். இன்கேஸ் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி பின்னமாக இருக்குது, கீழே எங்கடா போகிறது 100 ஒன்றும் புரியலையேன்னும் போது இப்படி போட்டுங்க 1/100 போடலாமா? புரியுதுங்களா? சூப்பர். அப்போ இப்படி எழுதலாம் 3/500. சுருக்க முடியுமா பாருங்க? முடியாது, அடிக்க முடியாது. அடிக்க முடிஞ்சதான் அடிக்கணும். ஓகேவா? புள்ளி வச்சுலாம் வரக்கூடாது. புள்ளி வந்துச்சுன்னா அது தசமம் பின்னம். புள்ளி வராமல் இருக்குதான் பின்னம். ஓ, அப்போ 3/500 சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் பாருங்க 3/500. அவ்வளோதான், ஈஸி. புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க. அடுத்த கணக்கு வந்து இது பாருங்களேன், 15/10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15/10 இது பாருங்க, 15/10%. இப்போ நான் இதை நீக்கணும். என்ன பண்ணணும்? சதவீதத்தை நீக்கணும்னா 100 வகுத்துக்கணும். அப்போ நான் 100 எங்கே வகுத்து, இதுவே ஒரு பின்னத்தில் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு பெருக்கல் சிம்பிள் போட்டு 1/100 போடலாம். ரைட்டா? புரியுதுங்களா? ஓகே. அப்போ இங்கே பாருங்க, 15 இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 10 பெருக்குனா என்ன வரும்? 100 10 பெருக்குனா 1000 வரும். அவ்வளோதான். இப்போ இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், இல்லை ஆன்சரு. ஓகேங்களா? சுருக்கலாம். எப்படி? 5 வாய்ப்பில் சுருக்கலாமா? 1 5 5 2 10. அப்போ 200. அந்த 2 0 அப்படியே போட்டுட்டேன். 3 5 5. இதுக்கு மேலே சுருக்க முடியாதுங்க. அப்போது 3/200. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். பார்க்கலாமா? 3/200. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படிலாம் போட்டிருக்காங்க. மேலே வச்சு கீழே வச்சு மாற்றி கீத்தி இன்னும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேணாம், ஈஸி. உங்களுக்கு பர்சன்டேஜ் நீக்குன்னா அந்த பர்சன்டேஜ் நீக்கிட்டு 1/100 போடுங்க. முடிஞ்சிச்சு. சரியா? புரியுதுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் ஃபைனல் சம். இது பாருங்க, கலப்பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் போட்டுருவோம். கலப்பின்னம்னா அங்கே பாருங்க, அதை நான் சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். 1 இருங்க, இப்படி போடலாமா? 3 1/2. இது ஒரு கலப்பினம். ஏன் இது கலப்பினம்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது இது ஒரு முழு எண். 3ன்றது ஒரு முழு எண். அதுக்கு பக்கத்தில் 1/2ன்றது ஒரு பின்னம். பின்னம்னா என்ன சொன்னேன்? மேலேயும் கீழே நம்பர் இருக்குன்னு சொன்னேன். ஸோ முழு எண்ணோ பின்னமோ பக்கத்தில் இருந்தா அது கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தில் எந்த கணக்குமே போட முடியாதுங்க. ஓகேவா? அது என்னன்னா இருக்கட்டும், எந்த கணக்குமே கலப்பு பின்னத்தில் போட முடியாது. இதை நம்ம பின்னமாக மாற்றிடணும். கலப்பின்னத்தை பின்னமாக மாற்றணும். அது எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு கேட்டால், கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற 3 கூட பெருக்கணும். கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற 3 கூட பெருக்கணும். 1 3 3 2 3 6ன்னு வரும். இந்த பெருக்கி வரக்கூடிய விடை 6 இருக்குல்ல, அது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட கூட்டிக்கணும். 6 1 கூட்டினா 7/2. அவ்வளோதான். இப்போது கலப்பு பின்னத்தை 3 1/2ன்றது கலப்பு பின்னம். அதை நான் பின்னமாக மாற்றிட்டேன்.
புரியுதா? கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திரத்தை, சரிங்களா? அதை மாத்தாதான் கணக்கு போட முடியும். அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 28 1/3%. 28 1/3% சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து நான் சதவீதத்தை நீக்கணும்னா என்ன பண்ணலாம், 100 வகுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து இது ஒரு கலப்பினத்தில் இருக்குது. கலப்பினத்தில் எந்த கணக்குமே போட முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், கலப்பினத்தை பின்னமாக மாற்றிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 28ன்றது ஒரு முழு நம்பரு, 1/3ன்றது ஒரு பின்னம். ஸோ முழு நம்பரும் பின்னமும் பக்கத்தில் இருந்தால் அது கலப்பின்னம். அப்படி கலப்பினத்தில் இருந்தால் அதை பின்னமாக மாற்றணும்னா கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 28 கூட பெருகணும். ஓகேவா? பெருகணும், அதை ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 28 28 28 3 முறை கூட்டிங்க மனசுலேயே. 3 முறை கூட்டினா 84ன்னு வரும். பெருக்க தெரிஞ்சா பெருக்கிங்க, இல்லைன்னா 3 முறை 28 28 28 3 முறை கூட்டிங்க, சரிங்களா? 84ன்னு வரும். பெருக்கி வரக்கூடிய விடை 84. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட கூட்டிக்கணுங்க. 84 ஒன்று கூட்டினா 85/3. அந்த 3 அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். இந்த சதவீதம் அப்படியே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம சதவீதத்தை நீக்கணும். சதவீதத்தை நீக்கணும் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெப் எழுதலாமா? 85/3ன்னு இருக்குது. இதை நான் சதவீதம் நீக்கணும்னா 1/100 பெருக்கணும், அவ்வளோதான். ரைட்டா? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே மேலே பெருக்கி கீழே பெருக்கி வந்துட்டான். அப்போ 85/100ன்னு வருங்க. இப்போ இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், சுருக்க முடியாதுன்னா அப்படியே வச்சுக்கலாம். சுருக்கலாம், ஏன்னா 85ன்றது 5 எப்பெல்லாம் வரும், கீழே 100ன்றது 5 எப்பெல்லாம் வரும். அப்போ நம்ம சுருக்கிடுவோம். அப்போ இங்கே பாருங்க, 4 5 5 2 5 10 20ன்னு வருமா? 4 5 5, அதாவது 8ல் 5 போனால் மீதி 3 இருக்குது, அதில் போடுங்க 35ன்னு வரும். 7 5 35ன்னு வரும். ஸோ 17/20 சுருக்க முடியாது, இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 17/20 இது பாருங்க, 17 இருங்க 20 என்ன இருங்க 4 5 5 2 5 10 கரெக்ட் தான். இவங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்களே, என்ன பண்ணியிருக்காங்க இருங்க, 17/1 செகண்ட் நானே செக் பண்ணி சொல்கிறேன். இங்கே லைவ்லேயே இருப்போம். கரெக்ட் தாங்க. அது பாருங்க 17 இங்கே பார்த்தீங்களா, இந்த 3 நம்ம விட்டோம். ஜஸ்ட் 3 மட்டும் தானே வச்சுருந்தேன். இங்கே என்னன்னா 3 100 300 தானே வரும். ஓகேவா? புரியுதுங்களா? இருங்க நான் அந்த ஸ்டெப் மட்டும் எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாருங்க, 17 மேலே கீழே 20 தான் வந்திருக்கு, அது ரைட்டு. இங்கே ஒரு 3 வெட்டுருக்குல்ல, அப்போ 3 × 20, 1 3 3 2 3 6 60. ஓகே, அப்போ 17/60 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ இந்த பெருகி இருக்கணும், நம்ம அப்படியே விட்டுடும். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், நம்ம இங்கே மட்டும் பார்த்தோம். கரெக்டா? ஓகேவா? அப்போ 17/60 தான் ஆப்ஷன் இல்லை, ஆன்சர் கரெக்ட், சரிங்களா? ரைட்டு, அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை பர்சன்டேஜாக இருக்கிற நம்பரை நீக்கணும். நீக்கி அதை பின்னத்தில் கொண்டு வரணும்னா மேலே கீழே நம்பர் இருக்கணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா கொஞ்சம்? ரைட்டு. இப்போ பாருங்க, அடுத்த கேள்வி. அடுத்தது இன்னும் இருக்குது, இதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஒரே வீடியோவில். அடுத்தது இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டு 2.6ல் ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவன சோப்பை விரும்புவதாக கூறினர். அதை இது சதவீதமாக மாற்றணுமா? இல்லை, நம்ம சதவீதமாக மாற்றுற கான்செப்ட் அப்புறமா சொல்லுவோம். ஓகேங்களா? சதவீதத்தை நீக்கிறத மட்டும் இப்போ பார்த்துருவோம். சதவீதமாக மாற்றத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? சாரி, அதை படிச்சதுக்கு மன்னிச்சுக்குங்க, நான் இருக்கிற அப்படியே படிச்சிட்டேன். ரைட்டுங்க. பாருங்க, இங்கே என்ன சொல்கிறேன்னா, பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த சம்மு வந்து சதவீதமாக மாற்றணும்ல, அப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ பாருங்களேன், இது ரொம்ப ஈஸி. முதல்ல வந்து 21% சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த சதவீதத்தை நீக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 21 கூட டைரெக்டாக கீழே 100 போட்டுக்கலாம். மேபி கீழே நம்பர் இருந்தால் மட்டும் 1/100 பெருக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் கீழே நம்பர் இல்லாதால அப்படியே 21 மேலே வச்சுக்கிட்டேன், கீழே 100 போட்டுறேன், சதவீதம் நீங்கிடும். சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், சுருக்க முடியாது. அப்போ 21/100 தான் சரியான விடை. அடுத்ததுங்க பார்த்தீங்களா, புள்ளி வச்சிருக்காங்க, வருவோம். இதையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது ஆயிடுச்சு இல்லாமல் 93.1%, 93.1% பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாற்றிடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் சதவீதத்தை நீக்கணும் அப்படின்னா
என்ன பண்ணும், கீழே 100 போட்டுக்கணும். அப்போ நான் அந்த சதவீதத்தை மட்டும்தான் நீக்கிறேன். அப்போ 93.1 டிவைட் பை 100 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ இது ஆன்சரா சார்னு கேட்டால் எப்பவுமே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். பின்னம்னா மேலேயும் கீழேயும் முழு நம்பராக தான் இருக்கும். புள்ளி வச்சு வந்துச்சுன்னா அது தசம பின்னம். என்ன புள்ளி வச்சு வந்துச்சுன்னா அது தசம பின்னம். ஓகேங்களா? அப்போ இது தசம பின்னத்தில் இருக்குது. கேள்வி என்ன, பின்னமா மாற்ற சொல்றாங்க. அப்போ அந்த புள்ளியும் நீக்க சொல்றாங்க. அது எப்படி சார் ஒரு புள்ளி நீக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இது வரைக்கும் புரியுதா? 93.1 டிவைட் பை 100 இது வரைக்கும் கிளியராக புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அதாவது பின்னமாக மாற்றணும். இது ஒரு புள்ளியை நீக்கணும். புள்ளியை நீக்கணும்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் நம்பர் ஒன்றுன்னு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோக்களை கீழே போடுங்க. புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் ஒன்றுன்னு இருக்கு, ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ ஒரு ஜீரோவை கீழே போட்டுட்டு இந்த புள்ளியை நீக்கிடலாம். மேபி புள்ளிக்கு அப்புறம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 2ன்னு இருக்கு சார் அப்படின்னா 2 ஜீரோவை கீழே போட்டுட்டு அந்த புள்ளி நீக்கலாம். அவ்வளோதான். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோக்களை கீழே போட்டுட்டு புள்ளியை நீக்கிக்கலாம். புரியுதுங்களா? ஈஸி. இந்த பாருங்க. அப்போ இப்போ ஒரு ஸ்டெப் எதுவுமே அந்த புள்ளி நீங்கிடுச்சு. அப்போ 931 டிவைட் பை 1000. சரிங்களா? இங்கே ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு, அதனால ஒரு ஜீரோவை கீழே போட்டுடுறேன். கீழே ஒரு ஜீரோ போட்டுட்டு புள்ளியை நீக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ கிளியராக புரியுது பாருங்க ஆன்சர். ஸோ நான் ஆன்சரை புக்கில் இருக்கிற ஆன்சரை கூடவே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு. ரைட்டுங்களா? புரியுதுங்க. அடுத்ததுங்க பாருங்களேன், 151. ஓகேவா? சதவீதம் இதை நீக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி. சதவீதம் நீக்கணும் என்ன பண்ணிக்கணும், கீழே 151 கீழே 100 போட்டுக்கணும். சுருங்க முடியுமா? சுருங்க முடியாது. அப்போ ஆன்சர் அவ்வளோதான். 1 செகண்ட் முடிஞ்சிடுச்சு. அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம். சரிங்களா? அடிக்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட்டு 63%. இப்போ சதவீதத்தை நீக்கி பின்னமாக மாற்றணும். அப்போது அந்த சதவீதத்தை நீக்கணும்னா கீழே 100 போட்டுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை சுருக்க முடியுமா? இருங்க 65ங்க. சாரி, இங்கே பார்த்தீங்களா 63 போட்டு பரவாயில்ல. 63 டிவைட் பை 100 தான். இங்கே 65% சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 65 வகுத்தல் 100. ரைட்டா? இப்போ இது சுருக்க முடிஞ்சா சுருக்கணும், இல்லை ஆன்சர் சுருக்கலாம். ஏன்னா 65 வந்தாவே 5 வாய்ப்பில் வரும். அப்போ நம்ம 5 வாய்ப்பை ட்ரை பண்ணலாம். கீழே கத்தும் 1 5 5 2 10 20 1 5 5 மீதி 6ல் 5% மீதி 1 இருக்குது, 10 போடுங்க 15 வரும். 3 5 5 அப்படின்னு வரும். கரெக்டா? 13 கீழே 20 சுருக்க முடியாது. அப்போ 13 டிவைட் பை 20 ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷனே வருது. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட்டுங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த கணக்கு போடலாம். வாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும், கிளியராக. என்னன்னா பாருங்க, 0.64%. இதை பின்னமாக, அதாவது சதவீதத்தை நீக்கணும், பின்னமாக மாற்றணும். இப்போ எப்படி இருக்குது, புள்ளி வச்சிருந்தா அது தசம பின்னம், புள்ளியை நீக்கிட்டா அதுதான் பின்னம். சரிங்களா? புள்ளியை நீக்கிடுவோம். முதல் ஒர்க்கு இது பாருங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சதவீதத்தை நீக்கணும். சதவீதத்தை நீக்கணும் என்ன பண்ணணும், 100 வகுத்துக்கணும். அப்போது ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 0.64 நான் சதவீதத்தை நீக்கி கீழே 100 போட்டுக்கிட்டேன். இப்போ சதவீதம் நீங்கிடுச்சு. அதுக்கு அடுத்ததா இப்போ நமக்கு பின்னம்னா புள்ளி வச்சு வரக்கூடாது, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் அங்கே புள்ளி வச்சு இருக்குது. நான் என்ன சொன்னேன், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் கூட போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. 6ன்னு ஒரு டிஜிட்டு, 4ன்னு ஒரு டிஜிட். இந்த 2 டிஜிட்னா 2 ஜீரோவை கீழே போட்டுருங்க. ஓகேவா? 2 ஜீரோவை கீழே போட்டுட்டு முழு நம்பராக மாற்றி, அதாவது புள்ளி நீக்கிடுங்க. இந்த புள்ளி நீங்கி போச்சுன்னா 64 டிவைடட் பை 10,000 அப்படின்னு வரும். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பார்க்கலாமா? இருக்குதானே? இருக்குது. இங்கே பாருங்க, இன்னும் சுருகி இருக்காங்க. அதை வேறு நம்ம வந்துட்டுல. ஆக்சுவலி இது கரெக்ட் தான். ஆனால் இது சுருக முடிஞ்சா சுருகணும்னு நம்ம சொன்னோம்ல. 64 டிவைட் பை
10,000 கரெக்டு. ஆனால் அந்த சுருகணும், ஏன்னா இங்கே பாருங்க சுருகி கொண்டு வந்திருக்காங்க. சுருக்கலாம் வாங்க, பட் இது வரைக்கும் புரியுதா? இப்போ சுருகத்து நீங்களே கூட சுருகிடுவீங்க, பட் இந்த ஜீரோக்கள் எப்படி மேலே கீழே போட்டேன்னு புரியுதா? இது பாருங்க மறுபடியும் சொல்கிறேன், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ நீங்கள் இது கூட அப்படியே ரஃபாக கூட எழுதிங்க. இப்போ 6 6க்கு ஒரு 0 போட்டுங்க, 4க்கு ஒரு 0 போட்டுங்க, 2 ஜீரோவை கீழே போட்டுட்டு இந்த புள்ளி நீக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? அப்போ 64 டிவைட் பை 10,000. சரி, இதை சுருக்குவோம். 64 டிவைட் பை 10,000. ஓகே, இங்கே பாருங்களேன், ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன பண்ணிடுவோம், இப்போ இல்லைன்னா சரி, இந்த 10,000 வச்சு உங்களுக்கு போடுறதுக்கு சிரமமாக இருந்தா இல்லை வேணாம், நம்ம 10,000 வச்சு சுருக்குவோம், வேறு வழி இல்லை, சுருக்கி தானே ஆகணும். ஓகே, 61 பண்ணுவோம், அதான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 64 பாதியை போடுவோம். 64 பாதி எவ்வளோ வருது? 32. 64 பாதி 32, ரைட்டு. 10,000 பாதி 5,000. ஓகே, நெக்ஸ்ட்டு 32 பாதி 16. நான் பாதியே போகிற ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 5,000 பாதி 2,500 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 16 பாதி 8 கரெக்டாக 8 அப்படின்னு வரும். 2,500 பாதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 1,250 கரெக்டாக 1,250. புரியுதுங்களா? இது நான் பாதியாக போட்டுன்னு வரேன், கொஞ்சம் நீட்டாக இருக்குது. 8 பாதி 4ங்க. 1,250 பாதி 625. இது அடிக்க முடியாதுங்க, மேலே 4 வருது, கீழே 625 வருது, அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு மேலே சுருக்க முடியாது. சுருக்க முடியல, அது பாருங்க ஆன்சர். ஓகே, இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஓகேவா? நமக்கு அந்த ரூல் தெரிஞ்சால் போதும், அடிக்கத்தில் நீங்கள் அடிச்சிடுவீங்க. சரிங்களா? அந்த ரூலை புரிய வைக்கணும் தான் இவ்வளோ ஸ்டெப்பு. நீங்கள் தான் சொல்லணும் புரியுதா இல்லையான்னு நான் புக்கு எடுத்துகிட்டு சொல்கிறேன். அதுவும் ஆல்ரெடி டெட் எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், இது அடிக்கடி கேட்டிருப்பாங்க. 0.07% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் நம்ம இந்த கணக்கு இப்போ தெளிவாக பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்களேன், நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். 0.07% கரெக்டாக அது வரைக்கும் பாருங்கள், புக் பேக் கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சதவீதத்தை நீக்கணும். சதவீதத்தை நீக்கணும்னா என்ன பண்ணலாம்? சதவீதம் நீங்கள் நீக்கணும்னா 100 வகுத்துக்கணும். அப்போ 100 வகுத்துனா இங்கே பாருங்கள், இங்கே எப்படி எழுதலாமா ஸ்டெப்பை? 0.07 டிவைடட் பை 100 கரெக்டாங்க? 100. ஓகே, அதாவது பர்சன்டேஜை நீக்குன்னா கீழே 100 போட்டுக்கணும், 100 போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இது 0.07னா இது நம்ம நீங்கள் ஆப்ஷனே பாருங்களேன், எல்லாத்துலேயும் பின்னமாக மாற்ற. இது ஆப்ஷன் ஏ 7/10, பி 7/100, சி 7/1000, டி 7/10,000 சொல்லியிருக்காங்க. பின்னமாக மாற்றிருக்காங்க. நம்ம ஆப்ஷனை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், பின்னமாக மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம பின்னமாக மாற்றணும்னா இப்போ புள்ளி வச்சு நம்பரை நீக்கணும். புள்ளி வச்சு நம்பர் நீக்கணும்னா புள்ளி இங்கே இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 0ன்றது ஒரு டிஜிட், அதுவும் சரிங்களா? டிஜிட் தான் கேட்குறேன். ஓகேங்களா? 7ன்றது இன்னொரு டிஜிட், 2 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 ஜீரோவை கீழே போட்டுட்டு இந்த புள்ளி நீக்கிடலாம். புள்ளி நீக்கினா 7 டிவைட் பை 10,000 வரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. தெளிவாக புரியுதுங்களா? 7 டிவைட் பை 10,000. இங்கே பாருங்கள், புள்ளி நீக்கினா 0 போயிடுமா சார்னா, நீங்கள் இப்படி கூட எழுதலாம். நான் புள்ளி நீக்கிட்டேன், 0.007. இதுக்குன்னா நாட் 7. அந்த 0க்கு மதிப்பு, அதாவது புள்ளி வச்சாதான் அந்த 0க்கு மதிப்பு வரும். புள்ளிலாம் இல்லைன்னா அந்த 0 நீங்கள் போட்டாலும் போடலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களா? அந்த புள்ளி நான் நீக்கிட்டேன். ஓகே, அப்போ 7 10,000 புரியுதா? இந்த பாருங்க, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி. சரிங்களா? அடுத்த கேள்வி. அடுத்ததுங்க பாருங்களேன், எப்படி போடுவோம்? இது பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டால் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, அதை பின்னமாக மாற்ற சொன்னாங்க. சூப்பர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இங்கே பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள சதவீதத்தை தசம எண்களாக மாற்றுக. தசம எண்ணா புள்ளி வைக்க சொல்கிறாங்க. பின்னன்னா புள்ளி நீக்கிடணும், தசமன்னா புள்ளி வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். புள்ளி வச்சு கோலம் போடுங்க. ரைட்டு, வாங்க. அதில் எடுத்துக்காட்டு 2.11 ஒரு நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல் 58% சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், 58% எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சதவீதத்தை நான் நீக்கணும். சதவீதத்தை நீக்கணும்னா கீழே 100 போடணும். கரெக்டாக போட்டேன்.
இது வரைக்கும் ஓகே. இப்போ இதை பின்னமாக மாற்றோன்னா நம்ம சுருக்க முடிஞ்சா சுருக்கிட்டே போகணும், ஆனால் மேலையும் கீழே நம்பர் வர வைக்கணும். இது பின்னமாக மாற்றுறது. இதே தசம பின்னம் புள்ளி வச்சு சொல்லுங்கன்னா நீங்கள் அடிக்கிற வேலை கிடையாது, புள்ளி வைக்கிற வேலை தான். அது எப்படி சார் புள்ளி வைக்கிறது? அது அட்டகாசங்க, ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இது பாருங்கள், நல்லா பாருங்கள். முதல்ல இது பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போது நான் கீழே இருக்கிற இந்த 100 நீக்கிடணும். தசமம் என்ன அது பாருங்க, இங்க கூட பாருங்களேன், ஆன்சர் காமிக்கிறேன் பாருங்களேன். 0.58 இங்க பாருங்க, 0.08 இங்க பாருங்க, 0.0125 இதான் தசமம். ஓகேவா? புள்ளி வச்சு எழுதணும். ஓகேங்களா? அது எப்படி சார் எதிர்த்து ஐயோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈஸி. இப்போ 58/100 வந்தது புரியுதா? 58%. நான் சதவீதத்தை நீக்கணும்னா கீழே 100 வகுத்துக்கணும், வகுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ பின்னமாக மாற்றணும்னா ஜஸ்ட் இதை சுருக்க முடிஞ்சா சுருட்டினே போகலாம், சுருக்க முடியல அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் பின்னம். இதே தசம பின்னம்னா ஜீரோக்கள் சேர்க்கணும். அது எப்படி? இங்கே பாருங்க, 58/100 இருக்கா? இது பாருங்க, நல்லா கவனிங்க, தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் புள்ளி இது பாருங்க, இப்படி ஒரு புள்ளி, நான் அம்புக்குறி போடுற மாதிரி ஒரு புள்ளி இங்கே வச்சுங்க. ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் இப்படி புள்ளி வச்சுங்க, அதாவது 5.8/10 மாறிடும். ஒரு ஜீரோவை நான் கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியுதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் புள்ளி இப்படி வரும்னு சொன்னேன், அப்போது இங்கே எடுத்து போய் வைக்கணும். அப்போ புள்ளி 5, 8 இப்படி வைக்கக்கூடாது. எப்போவுமே இங்கே புள்ளி வைக்கிறேன்னா இங்கே ஒரு ஜீரோ வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 0.58 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த ரெண்டு கீழே இருக்கிற 100 நீக்கிட்டேன். அப்போ 0.58 இங்கே பாருங்க, 0.58 ஆப்ஷன் இல்லை, ஆன்சர். அதான் ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிளியராக புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போடுவோம், இன்னும் கொஞ்சம் சம் போத இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, 8%. ஓகேங்களா? ஸோ 8% கொடுத்துட்டாங்க. நான் சதவீதத்தை நீக்கணும்னா மேலே 8 வச்சுக்கணும், கீழே 100 போட்டுக்கணும். சதவீதம் நீங்கிடுச்சு. இது ஒரு பின்னம். இது நம்ம பின்னமாக இன்னும் சுருக்கலாம். 8ல் பாதி 4, 100ல் பாதி 25, 50 அப்படின்னு போடலாம். ஓகே. ஆனால் இவங்க கேட்குறது தசம பின்னம். தசம பின்னம்னா புள்ளி வைக்கணும். அதை நான் மனசில் ஞாபகம் வச்சுங்க. புள்ளி வைக்கலாமா? இது பாருங்க, ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் அங்கே இப்படி புள்ளி உள்நோக்கி வரும். அப்போ புள்ளி இங்கே வச்சுக்கணும். நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். இங்கே புள்ளி வச்சா அதாவது புள்ளி 8/10 வருங்க. இந்த எப்போவுமே புள்ளி மட்டும் வச்சுக்கூடாது, முன்னாடி ஒரு ஜீரோ வச்சுங்க. ஓகேங்களா? வெறும் புள்ளி வச்சு 8 போடக்கூடாது. அதே மாதிரி அது தெரியாதான், புள்ளி வச்சிருக்கா இல்லையான்னு தெரியாதான், அதனால முன்னாடி ஒரு ஜீரோ வச்சுப்பாங்க. சரிங்களா? அப்போ 0.8. இன்னும் கீழே இன்னொரு ஜீரோ இருக்குது. அந்த ஜீரோவை கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி இங்கே வந்துடும். அப்படின்னா 0.8 இங்கே புள்ளி இருக்கும், அதனால் இங்கே ஒரு முன்னாடி ஒரு புள்ளி ஜீரோ வச்சுக்கலாம். புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த புள்ளி இங்கே நவுந்து வந்துடும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் முன்னோக்கி, அப்போ புள்ளி 0.8 அப்படின்னு வரும். புள்ளி 0.8. நான் என்ன சொன்னேன்? புள்ளி வைக்கிறேன்னா முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுங்க. என்ன? அப்போ 0.08 அவ்வளோதான். இருக்குதா பார்க்கலாமா? இதை பாருங்க, 0.08. ரொம்ப ஈஸி. கிளியர் கிளியர் கிளியர். வாங்கோ அடுத்தது. குழப்பமாக்குதா இல்லை பெரிய வீடியோ போதா? ஒரே வீடியோவில் முடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30% கொடுத்துருக்காங்க. 30%. சதவீதம் நீக்குன்னா 30/100ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நீங்கள் இப்படி அடிச்சிட்டா மசால்னா அடிங்க, இல்லைனாலும் அடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம புள்ளி நெவுத்து போகிறோம். சரிங்களா? அடிக்கிறது தப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம ரூல் பிரகாரம் போனோம்னு வச்சுங்களா, உங்களுக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிடும். இப்போ 30/100ன்னு வந்துருச்சு. இது பின்னத்தில் இருக்குது, தசம பின்னமாக மாற்றணும். ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும். ஏன்னா புள்ளி இப்படி முன்னோக்கி வரும்னு. அப்போ என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், ஒரு அந்த புள்ளி 0 நீங்கள் போட தேவையில்லை, 3.0. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் அந்த ஜீரோக்கு மதிப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நான் அப்படியே போட்டுவிட்டேன். 10ன்னு கீழே இருக்கு, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி இப்படி நவுந்துடும். அப்போது இங்கே பாருங்கள், 0.30. மேபி இந்த ஜீரோ போட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் இங்கே நீக்கிட்டேன். ஓகேவா? 0.3ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். சரிங்களா? 0.30ன்னு கொடுத்தாலும் தப்பு கிடையாது, கரெக்ட் தான். 0.3 சொன்னாலும் கரெக்ட் தான். சரிங்களா? அப்போ போய் பார்க்கலாமா? இதை பாருங்க, 0.3 இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது நான் 120% கொடுத்துருக்காங்க. ஸோ 120% முதல்ல இதை அப்படி நீக்கிடுவோம்.
120%. சரிங்களா? சதவீதத்தை நீக்கணும் என்ன பண்ணணும்? 120/100 கீழே 100 போட்டுக்கணும். சரியா? இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும். கரெக்டாக? புள்ளி இப்படி நவுத்திட்டு வரேன். இப்போ நான் இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும். அப்போது 1.20ன்னு எழுதலாம், இல்லை 1.2ன்னு எழுதலாம், தப்பு கிடையாது. கரெக்டாக? புரியுதா? வாங்க அப்போ அங்கே என்ன கொடுத்தாங்க பாருங்க, 1.2. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஈஸி. ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடடா, சரி போடுவோம் வாங்க, என்னன்னா இருக்கட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 1.25% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல நம்ம சதவீதத்தை நீக்கணும். என்ன பண்ணணும்? கீழே 100 போடணும். அப்போது 1.25/100. ஓகேங்களா? இப்போ இதுவே பின்னமாக மாற்றோன்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, கீழே 2 0 போட்டு 125 கீழே 10,000 போட்டால் ஆன்சர். எது? பின்னம். ஆனால் இது தசமம் பின்னம்னா புள்ளி வைக்கணும். அப்போ இந்த இது கிடையாது. புரியுதா? நான் ரெண்டுமே சொல்கிறேன், கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்க, நம்ம இந்த ஒரு 0 நீக்கினா இந்த புள்ளி இங்கே வந்துடும். அப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 0.125ன்னு வரும். கரெக்டாக? கீழே 10 இருக்கும். ரைட்டு. இப்போ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா 0.0125 அவ்வளோதாங்க. ஓகேங்களா? அப்போ 0.0125 இருக்குதான்னு பாருங்க. தோறு இது பாருங்க, 0.0125 பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? சூப்பருங்க. போலாமா? அடுத்தது இது பாருங்க. அடுத்தது பயிற்சி 2.2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுக. பின்னன்னு சொன்னால் மேலே கீழே நம்பர் போடணும், தசமன்னு சொன்னால் புள்ளி வச்சு போடணும். சரிங்களா? அப்போது இது பாருங்க, 21 நீங்கள் போடுறீங்களா? 21%. இந்த சதவீதத்தை நீக்கினா கீழே 100ன்னு வந்துடும். 21/100ன்னு இருக்கும். இப்போ புள்ளி வைங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்சர் போடுங்க நீங்களே. சூப்பர், போட்டிங்களா? போடுங்க. அடுத்தது நான் பாருங்க ஒரு 2-3 கணக்கு போடலாமா? அது இங்கே பாருங்க, 93.1%. சதவீதத்தை நீக்கினா கீழே 100 வந்துடும். கீழே 100 வந்து இதை புள்ளி நவுத்துனா எப்படி நவுத்தலாம் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். நான் கரெக்டாக இல்லையான்றத நான் செக் பண்ணி குட்டு சொல்கிறேன். சரிங்களா? கரெக்டு தப்புன்னு. ஓகேங்களா? போடுங்க. 93.1% நீக்கினா என்ன ஆன்சர் வரும்னு. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது இதுவும் நீங்களே போடுங்க, 151%. ஸோ இந்த சதவீதத்தை நீக்கி பின்னமாக மாற்றணுமா, தசமம் பின்னமாக மாற்றணும். சரிங்களா? தசமம். ஓகேங்களா? புள்ளி வச்சு போடணும். போடுங்க. அதுக்கு அடுத்தது 65. இதுவும் நீங்களே போடுங்க, 65%. ஸோ 65% தசமமாக மாற்றணும். தசமம்னா புள்ளி வச்சு போடணும். போடுறீங்களா? அதாவது கீழே 100 வந்துடும். 100 வந்தோடனே அடிக்க சொல்லுவேன். 0 அடிக்க சொன்னால் புள்ளி உள்நோக்கி போகும். கரெக்டு. போடுங்க. அதுக்கு அடுத்தது இது நான் போட்டோமா? 60 இல்லை, நீங்களே போடுங்க. இதுவும் நம்ம நடத்தும் தானே, 0.64%. ஸோ இது என்ன ஆகும்? சதவீதம் நீக்கினா கீழே 100ன்னு வந்துடும். ஸோ அப்புறம் புள்ளி நவுத்திட்டு போங்க, ஆன்சர் வரும். போடுங்க. அவ்வளோதாங்க. புரிஞ்சிச்சா? ஈஸி தானே? வாங்க அடுத்ததா இப்போ வந்து இங்கே பாருங்க, இதோடு முடிச்சுக்கலாம். இது சதவீதமாக மாற்றணும். இந்த கணக்கோட 142.5% தசமமாக மாற்றுங்க. தசமம்னா புள்ளி வச்சு. சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 142.5%. ஸோ சதவீதம் நீக்கணும்னா கீழே 100 வந்துடும். 100 வந்துச்சுன்னா இந்த சதவீதம் நீங்கிடும். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, இப்படியே பாருங்க, ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துட்டுங்க. அப்போ 14.25ன்னு வரும். இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும். அப்போது எப்படி எழுதலாம்? 1.425. அவ்வளோதான். பாருங்க, அட்டகாசமாக போட்டுடலாம். இங்கே பாருங்க, ஆன்சர் பார்க்கலாமா? இது பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துடும். 1.425. ஒரு மின்னல் வேகத்தில் போட்டுடலாம். ஓகே, இந்த கிளாஸ் ஃபுல்லாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுவும் புக்கில் தான் இருக்கு. ஒரு தேர்வில் ஒரு மாணவி 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி அமைக்க. அப்போ 75% தசமமாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே 100 போட்டால் இந்த பர்சன்டேஜ் நீங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி வரும். இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி வரும். அப்போ 0.75 அப்படி போடக்கூடாது. அப்போ 0.75. அவ்வளோதான். அடடே, என்னங்க ஜாலியாக இருக்குது.
இவ்வளோ நேரம் நீங்கள் அப்படியே பொறுமையாக கவனிச்சு வந்ததுக்கு இப்போ ரிசல்ட் கடகடன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டுங்க பாருங்கள், ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவு பெற்றனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. அப்போ 70.5 இருக்குது, சதவீதத்தில் இருக்குது. சதவீதத்தை நீக்கணும்னா கீழே 100 போட்டுக்கணும். அப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும். அப்போ 7.05 வரும். இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி வரும். அப்போ புள்ளி 705 வரும். இப்படி போடக்கூடாது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 0.705 அவ்வளோதான், ஃபினிஷ். அப்பாடா சூப்பருங்க. அடுத்தது பாருங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை அப்பாடா சாமி, இவ்வளோ நேரம் ஆகி போச்சே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். தசமம்னாலும் சரி, பின்னமாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டினை நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். 0.009% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இது சதவீதத்தை நீக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த சதவீதத்தை நீக்கணும் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 0வை கேன்சல் பண்ணிவிடுவோம். 0 கேன்சல் பண்ணி, அதாவது சதவீதத்தை நீக்கிட்டு கீழே 100 வச்சுப்போம். கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா கவனிங்க, இது என்ன பண்ணணும்? இந்த நல்லா கவனிங்க, 0.009/100 வந்துருச்சு. அந்த பர்சன்டேஜ் நீக்கிட்டு கீழே 100 போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் மேலேயும் கீழே நம்பர் கொடுத்தாங்கன்னா அது பின்னம், புள்ளி வச்சு கொடுத்தாங்கன்னா தசம் பின்னம். ஸோ இங்கே வந்து எல்லாமே புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன பண்ணோம்? நம்ம கீழே இருக்கிற 0க்கெல்லாம் கேன்சல் பண்ணி புள்ளியை நவுத்தணும். கரெக்டா? கரெக்டு. இது பாருங்கள், இந்த 0 கேன்சல் பண்ணால் புள்ளி, இந்த புள்ளி இங்கே வந்துடும். நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிட்டோமா? இங்கே பாருங்கள், புள்ளி 0.009. கரெக்டா? இங்கே புள்ளி வைக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஒரு 0 போடுவேன். கரெக்டாக புரியுதுங்களா? கீழே 10 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும். அப்படின்னா புள்ளி இங்கே பாருங்கள், 0 1 2 3 4 9. கரெக்டா? கரெக்ட். இங்கே புள்ளி வைக்கக்கூடாது கடைசியான்றதால நான் என்ன பண்ணிட்டேன், 0.409. கரெக்டா? 4 0னா 000. இது பாருங்க, இங்கே ஆப்ஷன் வாங்கலாம். இந்த பாருங்க, ஆப்ஷன் சியில் 4 0 இருக்கா? 0.0009. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களே போட்டிங்களா? கரெக்டாக வந்துச்சா? சொல்லுங்க, என்னங்க நீங்கள் பாட்டு மூச்சிட்டு இருக்கீங்க? வந்துச்சு வரலன்னு சொன்னால் தானே தெரியும் புரிஞ்சிருக்கா இல்லையான்னு. புரிஞ்சிச்சிங்களா? சூப்பர். இப்போ நான் இந்த ஒரு கிளாஸில் என்ன பண்ணிட்டேன், ஒரு நம்பர் பர்சன்டேஜில் இருந்தால் அதை எப்படி நீக்கலாம், அப்படி நீக்கிறதும் பின்னமாக கேட்டால் எப்படி போடலாம், தசம பின்னமாக போட்டால் எப்படி போடலான்றத அழகாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க, அது பின்னமாக இருக்கும், தசம பின்னமாக இருக்கும், அதை சதவீதமாக மாற்றணும். அது ஈஸி, இதை விட அது ஈஸி. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம், எப்படி சதவீதமாக மாற்றுறது. ஓகே, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.